உங்கள் எல்லாருக்கிட்ட சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா ஒரு நர்ஸ்னு. அவங்க கூட நான் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப அந்த ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்க டேபிள் போட்டு உட்காந்துருந்தாங்க. அந்த டேபிளில் ஒரு சின்ன போர்டு இருந்துச்சு. அந்த போர்டில் மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு எழுதிருந்துச்சு. நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா எதுக்கு இதில் இப்படி எழுதியிருக்காங்க, இவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அம்மா சொன்னாங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு யாராவது புதுசாக வந்தா அவங்களுக்கு இந்த இடம் ஒரு பழக்கமில்லாமல் இருக்கும், அதனால அது எது எங்கே இருக்குன்னா அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க சொல்லி கொடுக்கணும்ல. இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வேலை இருக்கு. அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு இது சொல்லுங்க, எனக்கு அதை சொல்லுங்க, இந்த இடம் இங்கே இருக்கு, இதுக்கு என்ன செய்யணும், இப்படி எல்லாம் போய் கேள்வி கேட்டா ஒன்று அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அவங்க தொல்லை பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதனால வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு எரிச்சல் கூட வரலாம். அவங்களுக்கு எரிச்சல் வந்து அதனால நம்மளை திட்டி அதை பார்க்க நல்லா இருக்காது இல்லையா. இப்போ இவங்க ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்படி யாரெல்லாம் எது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமோ, எதுக்கு எங்க போகணும்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு தேவையான பதிலை சொல்லுவாங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. எனக்கு இது கேட்டோன்னே ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. பரவாயில்லையே, இப்படி கேள்வி கேட்கவே ஒரு ஆளை வச்சிருக்காங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்படி ஒரு புரியாத சூழ்நிலையில நம்மளுக்கு உதவி செய்ய யாராவது ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. இதே மாதிரிதான் பைபிள்லயும் ஒருத்தர் நிறைய பேருக்கு அவங்க கேட்காமையே உதவி செஞ்சாங்க. அது யாரு, என்ன உதவி செஞ்சாங்கன்னு பார்ப்போமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க எல்லாரையும் இந்த சிறியோர் ஓய்வு நாள் பள்ளி பாடம் படிக்க வரவேற்கிறேன். இந்த வாரம் நம்ம 9வது பாடம் பார்க்க போறோம். பாடத்துக்குள்ள போகும்போது ஜெபம் செய்வோம். உங்க அன்புள்ள பரமபிதாவே, நாங்க பாடம் படிக்க போறோம். படிக்கும் போது எங்க கூட இருங்க, நல்லா புரிஞ்சுக்க உதவி செய்யுங்க. இயேசுவிலே ஜெபிக்கிறோம், அன்பின் பிதாவே, ஆமீன். இந்த வார பாடத்தோட தலைப்பு மீண்டும் உயிரோடு. இந்த வார பாடத்துக்கான மனப்பாட வசனம் ரோமன் 1:14 எடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இந்த பாடத்துல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யறது ஆண்டவருக்கு சேவை செய்யறதுக்கு சமம். தொற்காலம் நினைச்சு இங்க எல்லாருக்கும் ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு ரூத்து சொன்னாங்க. அம்மா அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அது சரியாகிற மாதிரியும் தெரியல அப்படின்னு சாரா சொன்னாங்க. ஆமாம்மா, அவங்க உண்மையிலே ரொம்ப முடியாமல் இருக்காங்க அப்படின்னு ரூத்து சொன்னாங்க. தொற்கால் ஒரு அருமையான அம்மா, அவங்க வீட்டுக்கு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இயேசுவை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கைகள் துணியெல்லாம் தைக்கும் போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்லேயே ரொம்ப பெஸ்ட்டான தையல்காரங்க அப்படின்னு சாரா சொன்னாங்க. அவங்க தைக்கிற சட்டை சாதாரணமாக ஒன்றா இருந்தாலும் அது போடும்போது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சாரா சொன்னாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க அந்த சட்டையை யாருமே இல்லாத விதவைகளுக்கு கொடுப்பாங்களே, அதை பார்க்கும்போது இன்னும் மனசுக்கு நிறைவா இருக்கும் அப்படின்னு ரூத்தும் சாராவும் பேசிக்கிட்டாங்க. அவங்களோட வேலையெல்லாம் திரும்பி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரூத்தும் சாராவும் தொற்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. நிறைய நாள் கடந்து போச்சு. ஒரு நாள் திடீர்னு ஒரு செய்தி வந்துச்சு. அந்த செய்தியை கேட்டோன்னே எல்லாருக்கும் ரொம்ப கவலையாயிடுச்சு. அது என்ன செய்தினா, இந்த தொற்கால் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தான். அந்த ஊர்ல இருந்த ஜனங்கள் எல்லாரும் வேகமா அந்த செய்தி உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க வீட்டுக்கு போனாங்க. நிறைய பேரால இதை நம்பவே முடியல. ஒரு சிலர் அமைதியா நின்று அங்க அழுதுட்டு இருந்தாங்க. அந்த தொற்காலை குளிக்க வச்சுட்டு மாடிக்கு தூக்கிட்டு போனாங்க. இந்த கவலையான சூழலுக்குள்ள யாரோ ஒருத்தருக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, இன்னைக்கு பேதுரு இந்த வழியா தான் வராரு, அவர்கிட்ட நம்ம இந்த செய்தியை கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு அந்த மனுஷன் வேகமா 2 பேர்கிட்ட இந்த செய்தியை சொல்லி, இதை நீங்க பேதுரு கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. இந்த செய்தி கேட்ட பேதுரு அவரால் எவ்வளவு வேகமா பண்ண முடியுமோ அவ்வளவு வேகமா தொற்கால் வீட்டுக்கு வந்தாரு. அங்க எல்லாரும் அழுதுட்டு புலம்பிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தவர் வந்து பேதுருவை மாடிக்கு கூட்டிட்டு போனாரு. அவங்கள சுத்தி நிறைய
நிறைய விதவைகள், நிறைய ஏழை பெண்கள், அவங்க எல்லாரும் சுத்தி நின்று அழுதுட்டு இருந்தாங்க. அவங்க கையில தொற்கால் அவங்களுக்கு தச்சு கொடுத்து சட்டையெல்லாம் வச்சுட்டு அழுதுட்டு இருந்தாங்க. இதை பார்த்த பேதுரு அமைதியா அந்த ரூமை விட்டு வெளியே போக சொன்னாரு. எல்லாரும் அமைதியா அந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்ப பேதுரு தொற்கால் கிட்ட போய் அவங்க பக்கத்துல முட்டி போட்டு அமைதியா ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு எழுந்திரிச்சு நின்று தொற்காலை எழுந்திரி அப்படின்னு சொன்னாரு. உயிர் இல்லாம இருந்த அந்த தொற்கால் திடீர்னு அவங்களோட கண்ணை திறந்து எழுந்திரிச்சு உட்காந்தாங்க. பேதுரு அவங்க கையை பிடிச்சு மெதுவா அந்த கட்டில இருந்து இறக்குறாரு. அதோட வெளியே இருந்த எல்லாரையும் உள்ள வர சொன்னாரு. உயிரோட இருக்கிற தொற்காலை பார்க்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்மளுடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு எல்லாரும் சத்தம் போட்டாங்க. தொற்காலம் கூட நடந்த விஷயத்த நம்ப முடியல. இந்த சந்தோஷமான செய்தி ஊர் முழுக்க வேகமா பரவுச்சு. இந்த அதிசயத்தை கேள்விப்பட்ட நிறைய பேரு இயேசுதான் உண்மையான தெய்வம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல முன்னாடி உட்கார்ந்துருந்தவங்க மாதிரி இந்த தொற்காலும் கூட அவங்க ஊர்ல இருந்த விதவைகள், ஏழை பெண்கள், கஷ்டப்படுறவங்க இவங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சாங்க. அதுக்கு பதிலா அவங்க எதையும் எதிர்பார்க்கல. ஆண்டவரும் கூட நம்ம எல்லாரும் தொற்காலம் மாதிரி உதவி செய்யணும்னு ஆசைப்படுறாரு. இன்னைக்கு பாடத்துல நம்ம கத்துக்கிட்டோம், மற்றவங்களுக்கு உதவி செய்யறது ஆண்டவருக்கு சேவை செய்யறதுக்கு சமம். இப்படிப்பட்ட சேவை செய்ய நான் இன்னைக்கு ரெடியா இருக்கேன். நீங்க எல்லாரும் ரெடி ஆயிடுவீங்களா? இந்த பாடத்தை என் கூட சேர்ந்து படிச்சதுக்காக நன்றி. பாடத்தை பிடிக்க ஜெபம் செய்வோமா? அன்புள்ள பரமபிதாவே, இந்த பாடத்தை படிக்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்க, நன்றி. இதை பார்க்குற கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவே ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன்.